Hi student, today we are see about the what is history. The history is the study of past events in the chronological orders. Look at the book students, the learning objectives to know what history is all about, to understand the importance of history, to learn about the lifestyle of the prehistoric man, to know how paintings portray the daily activity of the prehistoric man, to understand the importance of the history and the chronological researchers. Tamilini entered her house from school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. She collects her school bag and asks Tamilini to refresh herself. She gives Tamilini some snacks to eat. She then asks Tamilini about the school activity of that day. தமிழினி ஸ்கூல் போயிட்டு வீட்டுள்ள என்ட்ரு ஆகிறா. அவங்க மம்மி புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவளை பார்த்ததும் அவளை ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. அவகிட்ட இருக்க ஸ்கூல் பேக்கை வாங்கிட்டு நீ போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அவள் வந்ததும் தமிழினிக்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பிட்டுன்ட்டு. தமிழினிக்கிட்ட இன்றைக்கி என்ன நடந்தது ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாங்க. மதர் இதில் ஃபுல்லாகவே கான்வர்சேஷன் மதரும் தமிழனையும் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஃபுல்லாகவே வரும். மதர் கேட்குறாங்க, தமிழினி வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே? இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் படித்த அப்படின்னு கேட்டதுக்கு ஹிஸ்ட்ரிமா அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு படித்தேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறா. ஹோ நைஸ், டிட் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்ட்ரி இஸ்? ஓகே, நீ ப்ராப்பராக ஹிஸ்ட்ரியை என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு தமிழினி அவள் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டேம்மா இன்றைக்கி வரலாறுனா என்னன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இங்கே கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Info bits telling a time in the history. Time in history is calculated in years using a BCE by CE, which stands for before common era by common era. இங்கே 2500லேருந்து 500 வரையும் BCE, 500லேருந்து 2500 வரையும் CEன்னு கொடுத்துருக்காங்க. BCEனா கிறிஸ்து பிறப்புக்கு முன், CEன்றது கிறிஸ்து பிறப்புக்கு பின். அங்கே டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிஸ்ட்ரினா வாட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இங்கே மேலே கேட்டாங்கல்ல, அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். மதர் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்? தமிழினி அப்படின்னு அவள் சொல்கிறா. மதர் டெல் மீ யுவர் மதர்ஸ் நேம். மிஸ்ஸஸ் சுமதி அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட்டு மதர் ஃபாதர்ஸ் நேம் சொல்லு அப்படின்னு கேட்டதான் மிஸ்டர் ஹதியமான். மதர் டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஃபாதர். நீ உங்கள் அப்பாவோட அப்பா நேம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் தமிழினி யூ மீன் கிராண்ட்பா மிஸ்டர் சிதம்பரம். நீங்கள் தாத்தாவியா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மதர் do you know the name of the great grandpa Mir Sidambaram's father? உனக்கு கொள்ளு தாத்தா தெரியுமா, சிதம்பரத்தோட அப்பாவை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுதான் தமிழினி grandma always used to tell me about one great grandpa. You went that great grandpa name அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி சொல்லுவாங்க. அவரோட பெயர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி அம்மாவண்ட கேட்குறா. மதர் எஸ், யுவர் கிரேட் கிராண்ட்பா நேம் இஸ் மியர் ராமசாமி CK அப்படின்னு சொன்னாங்க. Often your father showed proudly a very old wooden pen and used to tell us that it was
his grandpa pen. Do you remember it? மதர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம், உங்கள் கிரேட் கிராண்ட்ஃபா, உங்கள் கொள்ளு தாத்தா நேம் வந்து மிஸ்டர் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா வந்து ரொம்ப வந்து ப்ரௌடாக வந்து ஒரு ஓல்டு உட்டன், ஒரு பழைய பெட்டியில் வந்து ஒரு பென் வச்சுருக்காரு. அது வந்து ஒரு உட்டன் பென்னு. அது வந்து என்னோட கிராண்ட்பா யூஸ் பண்ண பென்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஞாபகார்த்தமாக அது வந்து வச்சுருக்காரு. அது வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தமிழினி வந்து, எஸ் அம்மா, நார்மலி ஹீ கீப்ஸ் it in a beautiful wooden case on his table. Is that the one? ஆமாம்மா, எப்பயுமே வந்து அந்த ரொம்ப அழகான அந்த உட்டன் கேஸில், அந்த உட்டன் பெட்டியில் இருக்க அந்த பெட்டியில் வந்து இருக்கும் அந்த பென்னு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. மதர் வந்து, யூ ஆர் ரைட் தமிழினி, we cannot write with that pen now, but father has kept it as a treasure. If you ask your father about that, he will show you the diary written by your great grandpa with that one old pen. From that diary we come to know that your great grandpa was a literate, while most of his villagers were literate. Further, we can understand the lifestyle of that period and also about the activity from his diary writing. மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக சொன்ன தமிழினி, அது வந்து ஒரு பழைய பேனா தான், அதை வச்சு எழுத முடியாது. ஆனால் வந்து அப்பா அதை இன்னும் பத்திரமா வச்சுருக்காரு. அப்பாவை கேட்டால் அது வந்து பழைய பேனாவை வந்து தாத்தா எழுதி வச்ச அந்த நாட்குறிப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் காட்டுவார். அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊரில் வந்து எழுத தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடந்தது அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறத வந்து அங்கே வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து. அதை வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்கிறாங்க. தமிழினி வந்து, கேன் திஸ் ஸ்மால் டைரி ரெக்கார்ட் ஸோ மச் ஆஃப் நியூஸ் அம்மா? தமிழினி வந்து, இது வந்து ஒரு சின்ன டைரி தான், ஆனால் இதில் வந்து நிறைய வந்து நியூஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நியூஸ்லாம் இருக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மதர் வந்து, எஸ் தமிழினி, வி அண்டர்ஸ்டாண்ட் த பீரியட் அண்டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் people of old stone age from used stone tools, like what you understand about your grandpa and his time from his diary writing. ஆமாம் தமிழினி அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுக்கு, அந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ்ன்றது வந்து வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த காலம். நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து அவங்க வச்சிருந்த அந்த கருவிகளை பற்றியும், அவங்க வாழ்ந்த காலத்தை பற்றியும், அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த டைரி ரைட்டிங் மூலயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பிக்சரை கீழே பாருங்கள். இன் ஆன்ஷியன்ட் பீரியட் த பீப்புள் lived in a case used to draw the painting in rock called the rock painting. They might have wished to record their activity through this painting. இந்த ஆன்ஷியன்ட் பீரியடில் இந்த பீப்புளெலாம் வந்து கேவ்ஸ்னால் வந்து குகையில் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ராக்ஸ் பெயிண்டிங்னால் அந்த பாறையில் வரைஞ்சிருக்க அந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பெயிண்டிங்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பிக்சர் பாருங்கள். சம் மேஜர் இண்டியன் எக்ஸ்கவேஷன் சிட்டிஸ். இதில் வந்து இந்த வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தனாவே அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தாலே வந்து பேலிலித்திக், நியோலித்திக், அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ். பேலிலித்திக்னா பழைய கற்காலம், நியோலித்திக்னா புதிய கற்காலம், அயன் ஏஜ்னா
அயன் ஏஜ்னால் வந்து இரும்பு காலம், பிரான்ஸ் ஏஜ்னால் வந்து வெண்கல காலம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இந்தியாவில் வந்து அகழ்வாராய்ச்சியில் வந்து செஞ்சு எங்கெங்கெல்லாம் வந்து கிடச்சிதுன்றத இந்த இந்தியா மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இங்கே அந்த வெண்கலம் வந்து எங்கே கிடச்சிதுன்னா ஆதிச்ச நல்லூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ் பாருங்கள், ஷல்லூர்னு கொடுத்துருக்காங்க. ஹல்லூரில் வந்து அயன் ஏஜில் அந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றுத்துக்கும் ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்து அங்கங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழினி வந்து வாட் ஆர் த அதர் சோர்ஸ் தட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோன் ஏஜ் பீப்புள். தமிழினி வந்து கேட்குறா, நம்ம இதை தவிர வேறு எதை வச்சு நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டோன் ஏஜ் பீப்புளோட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களோட எப்படி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சிக்க முடியும் நம்ம அப்படின்னு கேட்குறா. மதர் வந்து வி கேம் டு நோ தேர் எ ஹண்டிங் ஸ்டைல் through their painting on the rocks and the wall of the caves. நம்ம வந்து அவங்க ஹண்டிங்ன்றது வந்து வேட்டையாடுறது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பெயிண்டிங் அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த பாறைகள்லாம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி இருக்க பெயிண்டிங்ஸை பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த கேவ்ஸ், அந்த குகைகளில் இருக்க அந்த வால்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கும். தமிழினி வந்து திருப்பியும் கேட்குறா, rock paintings, it sounds really surprising. Why did they draw these paintings? அவள் வந்து ராக் பெயிண்டிங்ஸ், இந்த சவுண்டே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு இதுவாக இருக்கேம்மா, எப்படிம்மா அந்த பெயிண்டிங் வந்து வரைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி வந்து கேட்குறா. அவள் கேட்டதும் வந்து அவங்க மம்மி வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். மதர், some could have stayed back without joining the hunting team, so for their benefit these pictures could have been drawn. They might have done it as a part of their pastime. மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஹண்டிங் அந்த வேட்டையாடுற கூட்டத்தில் வந்து இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீயாக இருக்க டைமை வந்து அவங்க வந்து எப்படி வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த கேவில் இருக்க அந்த ஃபுல்லாமே வந்து அந்த கேவில் இருக்க வால்ஸ் ஃபுல்லாக அதுலேயும் வந்து அந்த சுவர்லாம் வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸை வந்து ட்ரா பண்ணி வைக்கிறாங்க. தமிழினி வந்து சொல்கிறா, certainly அம்மா, that's how we identify their lifestyle. Is not it அம்மா. இவங்க வந்து இந்த மாதிரி செய்யலைன்னா, இவங்க வந்து வேட்டையாட போகாமல் இருந்ததுனால தான் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி சொல்கிறா. மதர் வந்து சொல்கிறாங்க, வெல் செட் தமிழினி, the period between the use of first stone tools and the invention of writing system is prehistory. Stone tools, excavated materials and rock painting are the major source of the prehistory. மதர் வந்து சரியாக சொன்ன தமிழினி. இந்த பீரியடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ், அவங்க வந்து எப்படிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க ட்ராயிங்ஸு, அவங்களோட அந்த ஸ்டோனில் பண்ண எல்லா ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கற்றுக்க முடியுது. நம்ம அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் நல்லா தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்டோன் டூல்ஸுன்றது வந்து இவங்க வந்து ஹண்டிங்கு போகிறாங்கல்ல, எப்பயுமே வந்து வேட்டைக்காரங்க வந்து கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து எதை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜில் வந்து இந்த ஸ்டோன் இருக்குல்ல, அந்த கல்லை வந்து ரொம்ப கூர்மையாக வந்து தீட்டி வச்சுப்பாங்க. அப்போ தான் வந்து அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதுக்கிட்ட வந்து அதை வந்து அந்த ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணி அந்த அனிமலை வந்து கில் பண்ணிடுவாங்க.
அதுக்காக வந்து இந்த ஸ்டோன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இவங்க அந்த ஸ்டோன் ஏஜ் வந்து எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா அந்த ராக் பெயிண்டிங்க்கு வச்சும் அந்த ஸ்டோன் டூல்ஸ் வச்சும் தான் நம்ம வந்து அவங்கள வந்து அந்த ஹண்டிங் மெத்தடை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டபுள் சைடாக பிரிச்சுருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், தொல்பொருள் சான்றுகள். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் இங்கே பாருங்கள், பாட்டரிஸ், பானை வந்து கொடுத்துருக்காங்க. டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இந்த மாட்டு வண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒரு விளையாட்டு பொம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அதான் நான் சொன்னேன்ல, அந்த கல்லால் ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி வச்சுருப்பாங்கன்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. ஹார்னமெண்ட்ஸுன்றது வந்து அணிகலன். நெக்ஸ்ட்டு மோனமெண்ட்ஸுன்றது வந்து நினைவு சின்னங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பேலஸ் கொடுத்துருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டுன்றது வந்து ஒரு கோட்டை, வேலூரில் இருக்க அந்த கோட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பிள், தஞ்சாவூர் டெம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்துதுபின்றது வந்து சாஞ்சியில் இருக்கான், அது ஒரு பிக்சரில் அந்த ஒரு டெம்பிளை வந்து காட்டியிருக்காங்க. மான்ஸ்டர்ஸ்ட்ரீன்றது வந்து மடம், டபாயில் இருக்கான், டபாங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பாருங்கள், த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்றது வந்து இந்த கல்வெட்டுக்கள். இந்த சைடில் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸுன்றது வந்து தொல்பொருள் திறனில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அவங்க வந்து அந்த பயன்படுத்தின பொருட்கள்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ராக் எடிக்ஸ், இந்த பாறையில் வந்து கல்வெட்டுலாம் வந்து சொன்னாங்கல்ல, அந்த ராக் டிராயிங்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ, ராக் பெயிண்டிங்ஸ், அது வந்து இந்த குகைக்குள்ளே இருக்கும். டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த நம்ம கோயிலில் பழங்காலத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில், ரொம்ப பழமையான கோயிலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுவர்லாம் வந்து கல்வெட்டில் வந்து நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படித்தா புரியாது, ஆனால் அதுவும் ஒரு லாங்குவேஜில் வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போனால் பாருங்கள், அந்த மாதிரி கல்வெட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டல் பில்லர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு உலோகத்தால் ஆன ஒரு தூண். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் லிட்ரரி சோர்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு எடுத்ததும் எபிக்ஸ் அண்டு போயம்ஸ். நெக்ஸ்ட்டு எபிக் அண்டு போயம்ஸ்ன்றது வந்து இந்த காப்பியம், போயம்ன்றது வந்து பாடல். அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து இங்கே வந்து எப்படிலாம் அங்கே வருவாங்கள்ல, வர வழியில் கப்பலில் அந்த மாதிரி வர சொல்ல என்னென்ன இடத்தெல்லாம் வந்து பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி அதை ஒரு குறிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதை வந்து கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஒர்க்ஸ் பை ஏ இந்தியன் ஆத்தர். இந்த இந்தியாவில் இருக்க ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் வந்து ஒர்க்ஸ் பை ஏ இந்தியன் ஆத்தர்ஸ். ஏ ஃபால்க் சாங்ஸ் அண்ட் த பேலடிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டுப்புறத்தில் வந்து அந்த கதை பாடல்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபால்க் சாங்ஸ் அண்ட் பேலடிஸ். சொக்லர் லிட்ரேச்சர்ன்றது வந்து இது வந்து மதம் சார்பற்ற, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து இந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு வந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 தனித்துவமாக வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பாருங்கள், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். இந்த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வந்து ரெண்டு தான் இருக்குது. இந்த ரெண்டு என்னன்னு பாருங்கள், எபிக்ஸ். எபிக்ஸ்ன்றது வந்து இதிகாசம். இதிகாசம்னா என்னென்னா ராமாயணம், மகாபாரதம், இதுதான் வந்து இதிகாசத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் போட்டு டிவோஷனல் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். எபிக்ஸில் வந்து
இது வந்து மணிமேகலை. இது சரியாக கிளியராக தெரியல ஸ்டூடெண்ட்ஸ், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எபிக்ஸ்ன்னு எடுத்தால் ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை. டிவோஷனல் லிட்ரேச்சர்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். எ மைட்டி எம்பையர் அசோகா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம அசோகாவை பற்றி பார்க்க போகிறோம். த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியா வாஸ் எம்பையர் அசோகா. ரொம்ப புகழ்பெற்ற அரசர் வந்து இந்தியாவில் வந்து அசோகர். It was during his period that Buddhism spread to different part of the Asia. அந்த டைமில் வந்து ஆசியாவில் வந்து இந்த புத்த மதத்தை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரேவிங் எ டெத் ஆஃப்டர் த கலிங்க வார். இந்த கலிங்க வார்ன்ற அந்த வாரில் வந்து அசோகா வந்து நிறைய பேர் வந்து அந்த போருக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இனி நான் வந்து போரே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, போர் பண்ண மாட்டேன் யார் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஹீ எம்பரைஸ் எ புத்திசம் அண்ட் தென் டிவோட்டட் இஸ் எ லைஃப் டு ஸ்ப்ரிட் த மெசேஜ் ஆஃப் த பீஸ் அண்ட் த தர்மா. அவர் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, புத்திசம் அந்த புத்த மதத்தில் போய் சேர்ந்துட்டு அவரோட லைஃப்பில் வந்து அவர் எல்லாருக்குமே அவர் சொல்கிற ஒரு ரெண்டு மெசேஜ் தான். எல்லாருமே அமைதியாக இருங்க, எல்லாருமே வந்து தர்மத்தோட வழியிலே வந்து நடங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிஷ் குட் வாஸ் எக்ஸாம்பிளரி. அவர் வந்து இந்த பப்ளிக், இந்த பொது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நிறைய சேவையெல்லாம் வந்து அவர் செஞ்சுருக்காரு. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் த வார் ஆஃப்டர் எ விக்டரி. அவர் தான் வந்து போரில் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு இனி வந்து இந்த போரில் வந்து இந்த வார் வந்து நான் யார் மேலேயும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். முதல் வந்து ரூலர் யாருன்னா அசோகர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு டு பில்டு ஹாஸ்பிட்டல் ஃபார் த அனிமல்ஸ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அனிமலுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பில்டு பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு டு லே த ரோட்ஸ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோட் போட்டிருக்காரு. தர்ம சக்கரா வித் எ 24 spokes இன் அவர் எ நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த சாரநாத் பில்லர் ஆஃப் த அசோகா. என்னென்னா இந்த தர்ம சக்கரன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, தர்ம சக்கரன்றது அந்த நம்ம தேசிய கொடியில் வருது இல்லை, சென்டராக வந்து ஒரு சக்கரம் வருது பாரு, 24 வந்து அதில் வந்து கோடு மாதிரி வருது பாரு, அதான் சக்கரம். அது வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து இருக்குல்ல கொடியில், அது வந்து எங்கே இருக்குன்னா சாரநாத் பில்லர், சாரநாத்ன்ற ஒரு தூணில் வந்து இருக்குது. அந்த தூணை வந்து யார் வந்து பில்டு பண்ணதுன்னா அசோகர் தான் வந்து பில்டு பண்ணார். ஈவன் தோ எம்பையர் அசோகா வாஸ் கிரேட், இஸ் கிரேட்னஸ் ஹேட் பீன் எ அன்னோன் அன்டைல் எ 20th century. என்னென்னா 20ஆம் நூற்றாண்டு, அந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே யாருக்குமே வந்து அசோகர் பற்றியும் அவர் எவ்வளோ ஒரு நல்லவர், எவ்வளோ வந்து நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது யாருக்குமே The material evidence provided by the William Jones, James Alexander Cunningham revealed the greatness of Empire Asoka. இந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து நிறைய மெட்டீரியல், நிறைய எவிடன்ஸ் வந்து எம்பையர் அசோகாவுக்கு வந்து அவரோட கிரேட்னஸை பற்றியும் எல்லா நியூஸையும் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. Based on this account, Charles Allen wrote a book titled A Search for the India Lost Empire. இந்த சார்லஸ் ஹேலன்றவர் வந்து ஒரு புக் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பையர். இது வந்து இந்த புக்கில் வந்து அவர் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, விச் ப்ரொவைட் எ கம்ப்ரன்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் த அசோகா.
அசோகாவை பற்றியும் அவரோட கிரேட்னஸ் பற்றியும் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காரு. many researchers made thereafter brought அசோகா glorious rule to light. அவர் வந்து எவ்வளோ வந்து ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் எவ்வளோ சூப்பராக ரூல் பண்ணார் அப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் அப்சர்வ்ட் ஆன் த ராக்ஸ் எ சஞ்சித் துப்பா அண்ட் எ சரநாத் பில்லர் அண்ட் ஹெல்ப்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா டு த வேர்ல்டு. இந்த பிக்சரை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் சாரநாத் பில்லர், த சஞ்சித் துப்பா அப்படின்ற இந்த பில்டிங். இந்த ரெண்டுமே வந்து இந்த தூணும் இந்த பில்டிங்கும் தான் வந்து அசோகாவோட கிரேட்னஸை பற்றி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், now one can understand the importance of historical research, but for the effect of scholars the greatness of Empire Asoka could not have come to the light. என்னன்னா இவங்க நிறைய பேர் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, நம்ம 3 பேர் வந்து அந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அப்புறம் சார்லஸ் ஹாலன், இவங்கள மாதிரி ஒரு ஸ்காலர்ஸ் வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இல்லைன்னா த எம்பையர் அசோகாவை பற்றி யாருக்குமே வந்து தெரியாமையே இருந்திருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை வந்து இவங்க வந்து எஃபெக்ட் எடுத்து பண்ணலைன்னா யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மதர், டு யூ நோ வாட் ப்ரிட்டோ ஹிஸ்டரி ஹீஸ்? ப்ரிட்டோ ஹிஸ்டரி இஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி, தட் இஸ் எ பீரியட் பிட்வீன் எ ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் த ஹிஸ்ட்ரி. இது வந்து அவன் வந்து சொல்கிறா, இது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி, இது வந்து வரலாற்றுக்கு தொடக்க காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆன்சர் பண்ணுறா. மதர் வந்து எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் ரெக்கார்ட் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் எட் டிபர்ச்சர்ட் இஸ் கால்ட் எ பிரிட்டோ ஹிஸ்ட்ரி. டுடே வி ஆர் லேர்னிங் எ சேஃப் லைஃப் வித் ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட், but our ancestors did not live in such a safe environment. There might have been a change of wild animal entering their caves, but they realized that a dog could help them prevent the entry of such a dangerous animals by its sniffing skills. Hence they started a domesticated a dog for their production and hunting activities. இவங்க வந்து மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியடில் இருக்க இவங்க என்னென்னலாம் இருந்தது அப்படின்ற அந்த பீரியடை வந்து பிரிட்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு மாடர்னான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ் இருக்குல்ல, அந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து இப்போ கேவில் இருக்குது, நம்ம வந்து ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டேஞ்சரஸான அனிமல்ஸ் கிட்ட வந்து நம்மளை தான் வந்து அந்த ஸ்னிஃபிங் ஸ்கில்ஸ்ன்றது வந்து அந்த மோப்ப சக்தியை வச்சு அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வேட்டையாடுறதுக்கு போகிறாங்கல்ல, அப்போ போகும்போது எல்லா ஹண்டர்ஸுமே வந்து ஒரு டாகை வந்து கூட கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அந்த டாக் வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வருதுன்னா முன்னாடியே வந்து அந்த ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு அது தெரிஞ்சிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். அதுக்காக தான் வந்து டாக் வந்து கூப்பிட்டு போகிறது ஹண்டிங் போகும்போது. ஃப்ரம் தீஸ் we also know how a inscription, a monuments, a copper plaques, account of the foreigners or foreign travelers and the folk tales play a vital role in constructing a history. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இது மூலிமா வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த மானுமெண்ட்ஸ் அந்த கட்டடங்கள் வந்து அந்த காப்பர் பிளேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த செப்பு பட்டயங்கள், அங்கே இருந்த நினைவு சின்னங்கள், இந்த வெளிநாட்டில் வந்த அந்த பயணிகள் பற்றியும் அவங்க எழுதின அந்த ஃபாக்டேல்ஸ்ன்றது கதைகளை பற்றியும் இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
தமிழினி வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, நவ் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இஸ் அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லி இந்த முடிச்சிடுறா. நான் வந்து ஹிஸ்ட்ரினா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா, நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.